வெல்கம் டு பிந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வாழைக்காய் பள்ளிப்பாளையம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சாச்சு. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய், சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போது வரமிளகு போட்டுக்கலாம். 10 வரமிளகா எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் சதைச்சி எடுத்துருக்கு. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நாம் தேங்காய் கொத்து போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போது வாழைக்காய் போட்டுக்கலாம். நாம் ஒரு விருந்துக்கு போனால் வெஜ்ஜு சாப்பிடணுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. இப்போ நாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இது வேகிறதுக்கு. நாம் இது மூடி போட்டு வேக வைக்கணும். திறந்து பார்க்கலாம். பாதி வெந்துடுச்சு. மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் குழப்பாக இருக்கும். ட்ரையாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கூட நீங்கள் ட்ரை மாதிரி பொரியல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போது வாழைக்காய் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.